எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு, மட்டு, நம்மளுடைய முதலாளி, அப்புறம் லாக்கூல், உங்களுடைய ஃபேவரட் லாக்கூல் வந்துட்டாரு. மேட்ச் வந்து எல்எஸ்ஜியும் டிசியும் 2 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஒருத்தர் தோத்து போறதுக்கு. கடைசியில வந்து எல்எஸ்ஜி எதிர்பார்த்த மாதிரியே தோத்துட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பேட்டில் ஆஃப் த எக்ஸஸ் அப்படின்னாங்க. கேஎல் ராகுலோட எக்ஸ் டீம் ஒன்று, பந்தோட எக்ஸ் டீம் ஒன்று. ஒருத்தர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட முடியாமல் போயிட்டாரு. பந்த் வந்து செஞ்சுட்டாரு எல்எஸ்ஜியை. பேட்டிங்லேயும் செஞ்சுட்டாரு, கீப்பிங்லேயும் செஞ்சுட்டாரு, ஸ்டம்பிங் விட்டுட்டாரு, பைஸ் விட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு த்ரோ அந்த எரிஞ்சிருந்தா அஸ்டோஸ் அப்போவே அவுட்டு, அதையும் விட்டுட்டாரு. அண்ட் பவுலிங் சேஞ்சஸ் வேர் பத்தட்டிக் பிஸ் புவர் பவுலிங் சேஞ்சஸ்ஸு. 15வது ஓவரில் ஒரு புது பவுலர் வந்தார். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணது அது ஐ திங்க் ஆல் ஓவர் இன்டர்நெட் அண்ட் ஆல் ஓவர் த கமெண்ட்ரி பாக்ஸ். ஸோ தோஸ் ஹூ நோ இட் ஹூ நோ இட், தோஸ் வாண்ட் டினை இட் வில் கீப் டினைங் இட். ஸோ இதுதான் இன்றைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட இனிஷியல் சம்அப். யூ கேன் ஆல் கோ ஹெட் ப்ளீஸ். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஐபிஎல் மேட்ச், ஒரு த்ரில்லர் மேட்ச்னா டீம்ஸ் பத்தி இல்ல, ஒரு மேட்ச் நல்லா கொண்டு போனாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போனது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து we have found நியூ பிளேயர்ஸ், புது பிளேயர்ஸ். நிகாம் முன்னாடி நீங்க சொன்னது, அடுத்து வந்து புதுசா இவர் டெல்லியில பெர்ஃபார்ம் பண்ணது தேவ் சிங் ரத்தி, இவங்கெல்லாம் வந்து புது பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போக வந்து நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணோம் தேரவே தேராதுன்னு, ஆனா சொல்ல முடியாது, ஏதாவது அப்செட்ஸ் நிறைய நடுவில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தா வெற்றி. 8வது 9வது 10வதுக்கு இந்த ராஜஸ்தான், டெல்லி, லக்னோ 3 பேரும் தான் சண்டை போட்டு யார் 8 யார் 9 யார் 10ன்னு வர மாதிரி தான் இருக்கும். பட் they will make rest of the table interesting. ஒரு 2 மேட்ச் இங்க ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் அங்க ஜெயிப்பாங்க. பட் இந்த 3 டீமும் ஐ டோன்ட் see them qualifying. ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஐ எம் ஜம்பிங் த கன், பட் ஐ வாண்ட் டு மேக் திஸ் கால் ரைட் நவ. மட்டு இல்லை, அதான் ஒரே மேட்ச்சில் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். எல்எஸ்ஜி ஓரளவுக்கு க்ளோஸாக கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக நான் நினச்சேன் இருக்கிறதுலே நல்ல பவுலர் எல்எஸ்ஜியில் அப்படி ரவி பிஷ்னாயின்னு பார்த்தா இருக்கிறதுலே கேவலமாக போட்டது அவர் தான் கேவலமாக போட்டார். எப்போ வந்து யாரு நல்லவங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கேவலமா போடுவாங்க. இல்லை, எவ்வளோ டிஃபென்சிவாக போடணும் அதெல்லாம் இல்லாமல் எப்போ டிஃபென்சிவாக போடணும், எப்போ ஃப்ளைட் பண்ணி விக்கெட் எடுக்கணும்னு இல்லாமல் தூக்கி தூக்கி ஓரத்தில் சைடில் போட்டு கொடுத்தாரு புது பவுலருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்க் கேவலமா ஆரம்பிச்சாரு, கடைசியில கொஞ்சம் டெத்ல ஓரளவுக்கு நல்லா போட்டாரு. மீன் கடைசியில ஓசி கொஞ்சம் பிஷ்னா விக்கெட் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாரு. அவர் கடைசி டெத்ல போட்டது வந்து பெரிய பேட்ஸ்மேன் போடலையே. பேட்ஸ்மேனுக்கு போடலன்றேன். கடைசியிலனா பூரான் விக்கெட் எடுத்தது தான். பூரான் விக்கெட் மோலே கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா ரிஸ்வி இவ்வளவு எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு டெல்லியில இவர் ஏன் நட்ராஜன் இல்ல? நட்ராஜன் அங்கதான் உட்காந்துருக்காரு. மேபி ஃபிட்னஸ் இல்லாம இருக்கலாம். நடராஜன் வந்து நான் கேள்விப்பட்டது அதான் மேட்ச் ஃபிட் இல்லை. அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க போல 2-3 டோர்னமெண்ட் விளையாடிட்டு ஐபிஎலுக்கு வரணும் அப்படின்னு. டைரக்டா ஐபிஎல் தோனி மாதிரி வரீங்க, ஒரு மேட்ச் 2 மேட்ச் உட்காருங்க அப்படின்னு சொன்னதா நினைக்கிறேன். பட் ஏன்னா அதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு தான் முகேஷ் குமார் இன்ஜோர்ட். ஆப்வியஸ்லி நினைக்கிறீங்களா? வாட் எவர். அடுத்த மேட்ச் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகேஷ் குமார் இன்ஜோர்ட், ஸோ ஹி ஹாஸ் டு கம் இன் எனிவேஸ். லாகுல் பூரான் விட்டுருவான்னு சொன்னோம், பூரான் விட்டாரா? பாத்தீங்களா? நல்லா விட்டாரு. ரிஷப் பந்த் வந்து கேர்ள் பஸ்டிங் மாதிரி அவங்க பழைய டீமுக்கு நல்லா விளையாண்டுருக்காரு. பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் 2 மேட்சுக்கு ஃபீலிங்ஸ் விடுவாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் யாருன்னு காட்டுவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இப்போ உங்க பேக்ரூம் ஸ்டாஃப் வந்து பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு பிளான் டிரா பண்ணி கொடுத்தாங்க. இனிஷியலா வந்தப்ப எல்எஸ்சியோட பாடி லாங்குவேஜ் ஃபீல்டுல வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் வரைக்குமே அவங்க வந்து ஜேஎஃப்எம்க்கு ஒரு பிளான் போட்டாங்க, மிட் ஆஃப் வெளியே வச்சாங்க, எடுத்தாங்க. அக்சர் பட்டேல் ஸ்கொயரில் உள்ள வச்சுட்டு அந்த ஒரு விக்கெட்டு அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆன் பிளான் பண்ணாங்க, அவங்க பேக் ரூமில் பண்ணி கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணாங்க. ஆன் ஃபீல்டு எவ்வளோ உழப்ப முடியுமோ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே, ஃபீல்ட் பிளேசிங்கு, பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் இஸ் ஓன் கீப்பிங். வெரி பேட் கேம் ஃபார் பந்த். ஹோப் ஹி கம்ஸ் பேக் பெட்டர் இன் ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ். அடிச்சிருவாரு தான் நினைக்கிறேன். 2 செஞ்சுரி போட்டா, ஒரு செஞ்சுரி போட்டாருன்னா இல்ல பேட்ஸ்மேன் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஹி வில் கம் அப், பட் தென் கேப்டன்சி வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. அதிக மட்டும் முதலே சொல்லிச்சு ரிஷப் பந்த் as a கேப்டன், கேப்டன்சி அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுச்சு. பட் தென் ஐ எஸ் ப்ரூவ் தட் அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டார், மேட்சை தோக்கடிச்சிட்டார். இல்ல, கேப்டன்சி வந்து 2 டீமுமே வெரி பேட் கேப்டன்சி தான். அக்சர் பட்டேல் வந்து அதாவது பூரான் இருக்கிறதுக்கு நான் அவரு ஸ்பின் போடுறதே தப்பு. அதாவது நல்ல சாதாரணமா ஸ்பின்னரு ஸ்டப்ஸுக்குலாம் ஓவர் வந்து பூரான் இருக்கும்போது கொடுத்தது வந்து மடத்தனம். அவங்க வந்து அதானே லெஃப்ட் ஹேண்டர் எல்லாம் இருந்தா அது வந்து ரொம்ப ஒரு இதுவாயிடுச்சு. சும்மா உட்காந்து லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா சரி, அதுக்கு அஸ்வின் மாதிரி ஒரு பவுலர்னா ஓகே, அட்ஜஸ்ட் அது டீசெண்டா ஓகே ஒத்துக்கலாம்.
ஸ்டப்ஸ் என்ன போடுவாரு, அதுவும் பூரான் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க ரன் அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமா. அது ஒரு பிளண்டர், பெரிய பிளண்டர் அக்சர் பண்ணதும். அக்சர் கேப்டன்சி ஆல்சோ வாஸ் நாட் அப் டு த மார்க் மட்டும் வந்து கரெக்ட்டா தான் சொல்லுது. என்னன்னா அதுக்கு குல்தீப்புக்கே குடுத்துருக்கலாம் அந்த ஓவர. ஈவன் அவர்ல ஹி ஹாஸ் இனஃப் வேரியேஷன்ஸ் டு பீட் த பேட். ஸோ அதை அவங்க பண்ணல. அதான் 2 டீமுமே வந்து நீ தோத்துக்கோன்னு ஒருத்தருக்கு தோக்கடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நம்ம 4 பேருமே டிசி ஜெயிக்கும்னு சொன்னோம். சிறப்பா சொல்லிட்டோம். ஆனா ஆ, நம்ம ஆ. சொன்னது வந்து ஈஸியா ஜெயிக்கும்னு சொன்னோம். இப்படி கடைசி ஒரு இல்ல நம்ம வந்து டிசி ஜெயிக்கும்னு சொன்னது வந்து டிசி நல்ல டீம்ன்றத விட அவங்களோட எல்எஸ்ஜியோட பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தான் ம். சொன்னோம். ஐ மீன் கடைசியில் அதால தான் நடந்துச்சு. ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து அதான் நீ இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் நீ தோத்துக்கோன்னு சொன்ன இது மாதிரி தான் உதவும் எல்லாம் கொடுத்து பண்ணாங்க. பட் சித்தார்த்தை கொண்டு வந்தது நல்ல அடிஷன். அதுவுமே நம்ம சொன்னதுதான் ப்ரிவியூல. ஏன்னா சித்தார்த் ஆமா. வந்து 3 ரைட் ஹேண்டர் ஸ்டாப் ஆஃப் தி ஆர்டர் இருக்காங்க. கண்டிப்பா இட்ஸ் நோ பிரைனர். இல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி நியூ பால் பவுலர் இருந்தா பரவாயில்ல. இவங்க வந்து ஆல் இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் லைக் அவேஷ் கான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ஆகாஷ்தீப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு, இவங்க மோசின் கான் ஆல்சோ இஸ் வெரி குட் ஸ்டாண்டர்ட் பவுலர். இவங்களெல்லாம் நீங்க மேட்ச் பண்ற அளவுக்கு பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர் தான் விளையாடாம உங்க ஸ்பின்னர் ஆடினது கரெக்ட் தான், சித்தார்த் அண்ட் டிக்வேஷ். பட் அவங்க வந்து ஆன் ஃபீல்டு கடைசியா செகண்ட் ஹாஃப் கோட்டை விட்டுட்டாங்க. அண்ட் போர் கேப்டன்சி தான். வேற இதுல எதுக்குமே நம்ம ஷர்துல் சொல்றது. ஆனா தாக்கூர் பிரின்ஸ் யாதவோட ஏன் ஷர்துல் தாக்கூருக்கு ஓவர் கொடுக்கல? அதுதான் 15வது ஓவர் அந்த ஷபாஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் அவங்களுடைய இது ஆரம்பிச்சது. அது கொடுக்காமலே மெயின் பவுலர்ஸை வச்சு ஷர்துல், பிரின்ஸ், பிஷ்னாய் இவங்கள வச்சே ஓட்டி இருந்திருக்கலாம். அதை அவர் பண்ணல. இல்ல அன்பார்ச்சுனேட்லி. பிஷ்னாய் வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். அதாவது அந்த விப்ரஜ் நிகமத்துக்குலாம் வந்து எவ்வளோ சொன்னா கூட ஆஃப் சைடில் வைடா போட்டு அங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர் டிபி எக்ஸ்ட்ரா கவருமே இல்லை. இல்லாம ஏன் அங்க போடுறாரு தான் தெரியல. 5 6 கொடுத்துருக்காரு மட்டும். டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல நான் ஒரு என்ன சொல்றேன்னா வார்த்தைக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு கொஞ்சம் ஹைலி ரேட்டட் தான். இந்தியாவுக்கு விளையாடினாரு. நான் கூட என்னடா இந்தியால இருந்தெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா இப்போ ஓகே தெரியுது ஏன் எடுத்துட்டாங்கன்னு. ஆனா லாகோல் nothing give லெஸ் டென்ஷன் credit. மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படிங்கிறாரு நம்ம முதலாளி. இருந்தாலும் யாரு கிவ் கிரெடிட் டு அசுதோஷ் சர்மா. எஸ். பஞ்சாபுக்கு பண்ண வேலையை அவர் எங்கேயும் கன்டினியூ பண்ணாரு. பஞ்சாப் ஏன் விட்டாங்கன்னு பஞ்சாப் மட்டும் தான் தெரியும். பட் ஈ டன் இஸ் ஜாப். கெவின் பீட்டர்சன் மிட் இன்னிங்ஸ்லயே சொன்னாரு, கரெக்ட். அசுதோஷ் சர்மாவும் விப்ராஜும் தேல் மேக் அன் இம்பாக்ட்னு. எதிர்பார்த்த மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த அசுதோஷ் பாத்தியா வெற்றி அந்த ரிவர்ஸ் ஸ்விட்ச் ரிவர்ஸ் அடிச்சு காமிச்சாரு. ஸ்விட்ச் இட். இது வந்து உனக்கு சமர்ப்பணம் பீட்டர்சன் அப்படின்னு அவர் காமிச்சாரு. இது உங்களுக்கு அப்படின்னு காமிச்சாரு. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ ரெண்டு டீமுக்கும் அடுத்த சம்பவம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸோட அடிச்சு அனுப்ப போறாங்க அப்படின்னு 300 சொல்ல வரீங்களா? டார்கெட் வந்து இப்போ வர வியாழக்கிழமை பார்க்கலாம். ஆமா. பேட்டிங் வீடியோ கேமா? பட் ஆனா வீடியோ இந்த கேம் தான். பிட்ச் வந்து 200 பிட்ச் கிடையாது ஆக்சுவலா. பவுலிங் சரியில்லை. ஏன்னா ஆக்சுவலா நல்லாவே ஸ்பின் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் அவங்க நல்லாவே மிச்சல் மார்ஷ் வந்து பயங்கர ஆக்சிலரேட் பண்ணிட்டாரு. நல்லா விளையாண்டாரு. மிச்சல் மார்ஷும் ரொம்ப நல்லா ஆடினாரு. இப்போ பூரானும் நல்லா ஆடினாரு. ஸ்டப்ஸ் அடிச்ச வரைக்கும் நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அது நல்ல பால். இல்ல ஸோ இந்த இதுதான். சீசன் மிச்சல் மார்ஷ் வந்து will take it seriously நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஆஸ்திரேலியன் ஸ்பாட் இஸ் இன் கேப்டனா இருக்காரு. பட் ஈஸி எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் வந்திருக்காரு. அதனால இல்ல வெற்றி அதுலயும் வந்து இந்த கிரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியாவோட அடிச்சிங்கன்னு கேட்டா ஐ லைக் விசாகப்பட்டினம் வேவ்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. லாகோல் அமைதியாவே இருக்கீங்களே. மக்கள் உங்க வாய்ஸ் தான் ஒன்றும் இல்லை, எதிர்பார்க்கறாங்க. ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்பேஸ், பேசுங்க. உங்களை பேச கேக்குதா? வைக்கிறோம். கேக்குது, பேசுங்க. உங்க என்னது சொல்றது, அதுதான் எதிர்பார்த்த ரிசல்ட் தான். அதான் கேர்ள் பெஸ்டின்னு சொல்லிட்டீங்களா? உங்க மனசுல இருக்கிறதுனா வெளியே வருது. கேர்ள் பெஸ்டி. ஆமா, அவ்வளவுதான். இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். பேட்டில் ஆஃப் எக்ஸஸ் ம். ஆ. அப்படின்ட்டீங்க. ம். சரி. மாமா குட்டி மாதிரி தான் அவரு. அதுக்கு யாரு? அடுத்த மேட்ச் இப்போ கேஎல் ராகுல் வந்துருவாரு. ரிஷப் பந்துக்கு அந்த டீம் மாமா குட்டி தான். நான் நினைச்சேன் ஓனரை காட்டும் போது உட்காந்து திட்டிட்டு இருப்பாரு பந்த அப்படின்னு. நல்ல வேலை, பாவம் ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு முதல் மேட்சுங்கிற நல்லா நினைக்கிறேன். ம். ஏதோ சொன்னீங்க இப்ப மட்டும் கேஎல் ராகுல் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆமா. மேட்ச் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். கேஎல் ராகுல் வந்தா இன்னொருத்தர கையில பிடிக்க முடியாது. இல்ல ராகுல் நீங்களே ராகுல் சொல்லலாமா? வந்தா என்ன ரிஸ்விக் பதிலா வருவாரா? அப்படிதானே? ஏன்னா அஸ்டோஷ் இதுக்கு மேல டிராப் பண்ண முடியாது. ரிஸ்விக் பதிலா தான் வந்தா. அந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு சொல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ம். இப்போ அதான் லக்னோ இஸ் டிராவலிங் டு ஹைதராபாத். டிசி அதே இடத்துல தான் இருக்காங்க. ஹைதராபாத் வந்து சாரி சன்ரைசர்ஸ் இவங்களை விசிட் பண்ண வராங்க. ம். அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்கிறத பத்தி பேசுவோமா? டன். வெற்றி லீடு கொடுத்தாச்சு. லாக்குல் நாளைக்கு என்ன மேட்ச்னு தெரியுமா? ஜிடி. ஜிடினா விஜய் ஜிடி, வெற்றி ஜிடி கிடையாது. ஜிடிங்கிறது குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் யாரோட மேட்ச் தெரியுமா? பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க இவங்க 2 பேருமே. இதோட ஒரு ரவுண்ட் முடியுது இந்த ஐபிஎல்ல. ஸோ இந்த மேட்ச் அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ கில்லுடைய அகமதாபாத் அப்படின்னு சொல்ற இந்த அகமதாபாத் ஜிடி வர்சஸ் பஞ்சாப். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. மத்- அதான் 2 டீமும் ஐ மீன் நியூ ஒரு பஞ்சாப் ஃபுல்லாக புது செட்டப்பு அண்ட் நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் எடுத்திருக்காங்க. நல்ல ஆக்சுவலாக நல்ல 11 தான். பட் அதான் எப்படி போகும்னு நாளைக்கு பார்க்கணும். குஜராத் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஐ ஃபீல். குஜராத் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, பவர் பிளே நாங்க டர்ன் அரௌண்ட் பண்றோம். போன வருஷம் சீசன் ஒழுங்கா ஆடல, அதனால இந்த பவர் பிளே டர்ன் அரௌண்ட் பண்றோம்னு கில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே பட் நேரத்துல அதான் பாண்டிங் வந்து கிரேட்டஸ்ட் பஞ்சாப் டீம் ஆஃப் ஆல் டைம்ஸ் நான் கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. 2 பேர்ல யார் சொன்னது உண்மையாவது நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் கில்லும் ஐ திங்க் கில்லும் சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் இறங்கி பட்லர் 1-1 வர மாதிரி தான் பேசுறாங்க. ஆமா ஆமா அது மாதிரி தான் போவாங்க. அப்படியே சொல்லிடு மட்டும் என்ன டீம் எதிர்பார்க்கறேன்னு. அதான் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பனிங், பட்லர் நம்பர் 3, பிலிப்ஸ், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் 4, 5, 6, 7 தெவாட்டியா, 8 ரஷித் கான், 9 சாய் கிஷோர் ஸ்லாஷ் அர்ஷத் கான். மேபி அந்த ஸ்லாட் மட்டும் மேபி ஸ்பின்னர் வேணுமா இது வேணுமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஆமா, ஆனா இஷாந்த் சர்மா ரொம்ப நல்லா போடுறான்னு கேள்விப்பட்டேன். இஷாந்த் சர்மா நேரா கோச்சிங் இருக்கிறதுனால மேபி. ஒரு வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் சப்பா நியூ பால்ல நல்லா போடுவாரு, அந்த வெனியூ சூட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஏற்கனவே சிராஜும் ரபாடாவும் நியூ பால்ல போட்டா நல்லா இருக்காது. இல்ல பிரசீத் மே மிஸ் அவுட்னு எனக்கு தோணுது. பட் ஐ மே பி ராங். நாளைக்கு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சான்ஸ். அந்த டீம் வெற்றி நீ என்ன நினைக்கிற? வெற்றி இந்த 11 ஜிடியோட 11 மட்டும் இந்த சொல்லுங்க. 11 நம்ம பேசினதுதான். வெற்றி இதே ஜிடிஏ 11 தான் ஜிடிஏ பத்தி possibility. சொல்லணுமா? அவங்க இஷாந்த் சர்மா வந்து தெரியல, அது அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னு தெரியல. பட் அதே 11 தான், அதே 12 தான் சொல்ல போனா. டு வெயிட் அண்ட் சி நாளைக்கு. ஆனா இவங்க எந்த அளவுக்கு டாப் ஆர்டர் 3 பேரு இஸ் ப்ராமிஸ் டு டர்ன் அரவுண்ட் த பவர் பிளே. ஆனா ஒருத்தர் மட்டும் பவர் பிளே டர்ன் அரவுண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. டக்குன்னு 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா அவங்க மிடில் ஆர்டர் வந்து தே கெட் ஸ்டக் அப். பார்ப்போம். மட்டு அப்படியே இவங்க டீமையும் சொல்லு, பஞ்சாப் டீமையும். இல்லை, நான் நினச்சேன் ஜாஷ் இங்கிலீஷ் தான் ஓப்பனிங் இறங்குவார். பட் இப்போ வந்து எல்லாம் பிரியன் ஷாரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அது மட்டும்தான் ஒரு இது. இங்கிலீஷ், விஜயகுமார் வைஷாக் ஆர் லாக்கி ஃபர்கசன், பிரியன் ஷாரியா. மற்றபடி எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், மேக்ஸ்வெல், வதேரா ஸ்லாஷ் சூரியன் ஷெட்ஜே, ஸ்டாயினஸ், சசாங்க் சிங், யான்சன், ஹர்ப்ரீத் பிரா, ராஷ்தீப் சால். ஸோ ஐ திங்க் அவங்க இருக்கிற அவங்களுடைய அந்த பேலன்ஸு ப்ளஸ் கிவன் த வென்யூ மோர் லைக்லி டு கோ வித் இந்தியன் ஓப்பனர் அண்ட் லாக்கின்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சுக்கு. ஆர் ஈவன் உமர்ஜாய் இந்த வென்யூவில் அவர் நிறைய ஆடி இருக்காரு அப்படிங்கிறனால. ஸோ டுமாரோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மைட் மிஸ் அவுட் அண்ட் தே மே கோ வித் இந்தியன் ஓப்பனர் அண்ட் உமர்ஜாய் ஆர் லாக்கி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாக்கி எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியான்றதுனால இங்கிலீஷை வச்சே அவர் போட்டு ட்ரை பண்ணுவாருன்னு தான் தோணுது. அட் சம் பாயிண்ட் இந்த டோர்னமெண்ட் இங்கிலீஷ் மே பிளே வெற்றி. பட் நாளைக்கே விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். எனிவே ஐ மே பி ராங் ஆல்சோ. பார்க்கலாம். ஆனா இவங்க 2 டீம்ல தான் வந்து எந்த புது பிளேயரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சென்ஸ் அன்கேப் பிளேயர்ஸ் புதுசா யாரும் ஒரு எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வேணா இங்க இருக்கவும் இல்ல. இல்ல, சூரியன் ஷெட்ஜே, பிரியன் ஷாரியா 2 பேரும் விளையாடுவாங்கன்றாங்க. அவங்க 2 பேரும் ஆடினா நல்லா இருக்கும். இட் வில் மேக் திங்ஸ் மோர் எக்ஸைட்டிங் தோணுது. ஜிடியில தான் வந்து புதுசா யாரும் வர்ற மாதிரி தெரியல. எல்லாம் இதே தான். அதான் அறத பழசு இஷாந்த் சர்மா ஆடுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலு. லாக்குல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன எல்லாம் ரெண்டும் இதுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும்
ஐயரு கில்லுலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ம் வேற பெருசா கில்லுக்கு துட்டு தான் இங்க அகமதாபாத்ல, கில்லுக்கு துட்டு தான். ம் இங்க எப்படி கில்லி பூரான் விடுவாருன்னு கில் அங்க. சொன்னனோ அதே மாதிரி அகமதாபாத்ல கில்லு தான். ம். கில்லு தான் அப்புறம் ராஜா. ஜலால் கொஞ்சம் ஆ. போஸ்ட் அவர் போஸ்ட் இதுல இருக்காருல்ல போஸ்ட் சரி. அந்த அவர் அது என்ன ஏதோ அவர் டி கொஞ்சம் ஷர்ட்லாம் கலக்கு போட்டு வந்தாரு, என்னது பி யுவர் ஓன் சொல்லுங்க, அதையும் சுகர் சொல்லுங்க. டேடியா? டாடி ஐ எம் நாட் ஃபைண்ட் யுவர் ஓன் டாடி. இல்ல பி யுவர் சுகர் ஓன் சுகர் டேடி அப்படின்னு ட்ரெஸ். ஆமா. ரெண்டு சைட்லயும் வந்து ஸ்பின்னர், பிரைமரி ஸ்பின்னர் ரஷீத் கானா, அந்த சைடு சஹால். அவங்க என்ன ஃபார்ம்ல நாளைக்கு இருக்காங்களோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் இருக்குன்னு தோணுது பேட்ஸ்மேனை விட. இருக்கலாம். சலால எப்படியும் போட்டு 2 விக்கெட்டாவது எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ம் எப்படி போட்டாலும் 2 விக்கெட் விழுவும். இப்படி போட்டாலும் 2 விக்கெட் விடுவோன்றீங்க. அப்ப அப்படியே நீங்க ஆரம்பிங்க. யார் 2 பிளேயரோட நீங்க ஆரம்பிங்க. அதான் ஐயரு, ம் கில்லு, சலால். 3 அப்படியே சொல்லி முடிக்க முடியாது. அது சரி, மட்டும் போ. எடுத்துக்கோங்க. சரி 3 எடுத்துட்டு போ. வெற்றி நீ சொல்லு வெற்றி. 3 எடுத்துருங்க. 3 எடுத்துட்டான் எடுத்துருங்க. சாய் சுதர்ஷன், பட்லரு, அதுக்கப்புறம் இந்த சைட்ல சொன்னா மார்க்கோ ஹான்சன். எடுத்துக்கோங்க நீங்களும் எல்லாத்தையும். மிச்சம் எடுத்துக்கோங்க. சொல்றா மட்டும் எடுறா நீயும் 3. நானா அஷ்தீப் சிங், வந்துருவார்ப்பா இவர் நாங்க எடுக்கும்போது சொல்லுவாராம். சிராஜ், ஸ்டாயினஸ். சிறப்பு. சரி, நீங்க இஷாந்த் சர்மாவா மேக்ஸ்வெல் எடுக்க வச்சுட்டே. இல்ல இல்ல அவன் விளையாடுவானே தெரியல. என்னடா மேக்ஸ்வெல் எடுக்க வச்சிட்டீங்க என்ன கடைசியில. சரி, மேக்ஸ்வெல் 1, கிளென் பிலிப்ஸ் ஆடணும். ஸோ கிளென் பிலிப்ஸ் 2, 3 பிரப்ஸ். இங்கிலீஷ் ஆடுறது டவுட்னு தான் நான் சொல்றேன். ஸோ பிரப்சிம்ரன் சிங் நான் எடுப்பேன் 3. ஸோ பிரப்சிம்ரன், ரஷீத் கான் யாரும் சொன்ன, ரஷீத் கான் யாரும் சொல்லல. ரஷீத் கானும் பார்ப்போம். இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், கிளென் பிலிப்ஸே இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். மேபி பெரிய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி யார் பேட்டிங் பார்க்கலாம். ஃபேண்டசி எடுக்கிறவங்க ஒரு மேட்ச் பார்த்துட்டு கூட எடுக்கலாம் ரஷீத் கானை. ஒன்றும் ரஷ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸு. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படியே. பஞ்சாப் அப்படின்ட்டீங்க. வெற்றி குவாலிஃபை ஆகணும் வேற சொல்லியிருக்க நீ. பஞ்சாப் மட்டும் நானும் பஞ்சாப் தான் ஜெயிக்கணும்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றோம். நான் வந்து கிட்ட க்ளோ நான் ரொம்ப நான் நாளை காலைல வரேன். பை. ஜிடி நான் சொல்றேன்டா. ஜிடி இந்த வென்யூ உங்களுக்கு சூட் ஆகும். பிரிடாமினன்ட்லி அந்த வென்யூ. நான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அவங்க வந்து 55-45ன்னு போட்டிருக்காங்க. நான் குஜராத் டைட்டன்ஸ் சைடு நான் நிக்கிறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்ட்ட இவ்வளவு நேரம் இல்ல அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து சொல்லிட்டேன். சரி, ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா, குஜராத் டாப் 3 13 ஓவர்ஸ் ஆடிடுவாங்க. கண்டிப்பா டாப் 3 இஸ் பெட்டர் அப்படிங்கறனாலையும், ஹோம்ல விளையாடுறாங்க அப்படிங்கறனாலையும் தே ஹேவ் பெட்டர் சீம் அட்டாக் குஜராத். அந்த கண்டிஷன்ஸ்க்கு தே பிக் த லைன் அப் ஃபார் தட் கண்டிஷன் அண்ட் தேர் பிளேயிங் இன் தட் கண்டிஷன். ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு புட் இட் அக்ராஸ் பஞ்சாப்னு நான் சொல்றேன். அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே டைம் கெயின் பண்ற மாதிரி சர்ச் பண்ணி இன்டர்நெட்ல எங்கேயோ பிடிச்சி சொல்றாரு ராகுல். நானும் லாகுலும் வந்து குஜராத் ஜெயிப்போம்னு சொல்றோம். அந்த வெற்றியும் மட்டும் பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. என்ன அதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். நான் வந்து ஏன் சொல்றேன்னா அதே சேம் ரீசன் தான் சொல்றேன். ஹர்ஷ்தீப்பும் யான்சனும் நியூ பால்ல விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப மிடில் ஆர்டர்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால சொல்றேன் எக்ஸாக்டா. ஓகே, வெற்றி என்னுடைய ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு நம்ம சைன் ஆஃப் பண்ணிடலாம். பஞ்சாப் ரீவேம்ப்டு, ஜிடி கொஞ்சம் பழைய டீம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட வந்திருக்காங்க. நல்லா மேட்ச் போர் அடிக்காம போனா நல்லா இருக்கும். ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்தா நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு போன மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி எக்ஸைட்டிங் மேட்ச். வி வில் பி பேக் வித் டுமாரோ வித் இந்த மேட்சோட ரிவ்யூ பிளஸ் மேட்சோட ப்ரிவியூவோட. சைனிங் ஆஃப் அரட்டை ஸ்கோர்.